ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மாஸ்டர்லி என்ற புத்திசாலி ஜென் துறவி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் மெய் என்ற ஆர்வமுள்ள சிறுமி தன்னை தொந்தரவு செய்யும் ஒரு கேள்வியுடன் அவரை அணுகினாள். மாஸ்டர்லி, மெய் கூறினார், நான் ஒவ்வொரு நாளும் உயரமான மலைகளை பார்க்கிறேன், மேலும் மேலே ஏற வேண்டும் என்று கனவு காண்கிறேன். ஆனால் நான் மிகவும் சிறியவன், மலைகள் மிகவும் உயரமானவை. நான் எப்படி உச்சியை அடைய முடியும்? மாஸ்டர்லி அன்புடன் புன்னகைத்து ஒரு பெரிய பழமையான மரத்தின் கீழ் தன்னுடன் உட்காருமாறு மெய்யை அழைத்தார். உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றான். ஒருமுறை ஒரு சிறிய விதை நிலத்தில் ஆழமாக புதைந்து கிடந்தது. அது இருளால் சூழப்பட்டு மிகவும் சிறியதாகவும் அற்பமானதாகவும் இருந்தது. ஆனால் இந்த விதைக்கு உயரமாக வளர்ந்து வானத்தை அடைய வேண்டும் என்று கனவு இருந்தது. இதை எப்படி அடைவது என்று தெரியவில்லை. கனவு, ஆனால் அது அதன் பார்வையில் இருந்தது. மாஸ்டர்லி தொடர்ந்ததை மெய் உன்னிப்பாக கேட்டாள். கடுப்பாகவும் கனமாகவும் இருந்தாலும் விதை மண்ணுக்குள் தள்ள ஆரம்பித்தது. தன் கனவை நம்பி தள்ளியும் தள்ளியது. இறுதியில் மேற்பரப்பை உடைத்து சூரியனின் வெப்பத்தை முதல் முறையாக உணர்ந்தது. நாற்று தொடர்ந்தது. சிறிது சிறிதாக, நாளுக்கு நாள், அதன் இலக்கை ஒருபோதும் இழக்காமல் காலப்போக்கில் அது ஒரு உயரமான வலுவான மரமாக வளர்ந்தது, வானத்தை எட்டியது. மாஸ்டர்லி கனிவான கண்களுடன் மெய்யை பார்த்தார். மலை உச்சிக்கு பயணம் செய்வது விதையின் பயணத்தை போன்றது. இது ஒரு கனவில் தொடங்குகிறது மற்றும் சிறிய நிலையான படிகள் மூலம் அடையப்படுகிறது. நீங்கள் சிறியவராக இருக்கலாம், ஆனால் உறுதியுடனும் பொறுமையுடனும் நீங்கள் பெரிய உயரங்களை அடைய முடியும். மெய்யின் கண்கள் புரிந்து கொண்டு மின்னியது. அப்படியானால் நான் சிறிய அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். ஒரு நாள் நான் மலையின் உச்சியை அடைவேனா? சரியாக, மாஸ்டர்லி பதிலளித்தார். உங்களை நம்புங்கள், ஒரு நேரத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கவும். உங்கள் கனவை ஒருபோதும் கைவிடாதீர்கள். பயணம் நீண்டதாகவும் சவாலாகவும் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு அடியும் உங்கள் இலக்கை நெருங்குகிறது. மாஸ்டர்லியின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட மெய் அவருக்கு நன்றி கூறிவிட்டு மலைகளை நோக்கி புறப்பட்டார். இது ஒரு நீண்ட பயணமாக இருக்கும் என்று அவளுக்கு தெரியும், ஆனால் ஒவ்வொரு அடியிலும் அவள் கனவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு மெய் மிக உயரமான மலையின் உச்சியில் நின்று கீழே உள்ள கிராமத்தை பார்த்தார். மாஸ்டர் லியின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை நினைத்து சிரித்தாள். அவள் தன் கனவை ஒரு படியாக அடைந்தாள். எதையும் சாதிக்க விடாமுயற்சியும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தேவை என்பதை இந்த கதை கற்பிக்கிறது. சிறிய நிலையான படிகள் எடுப்பதன் மூலம் மிக உயரமான மலைகளை கூட கைப்பற்ற முடியும்.